அண்மை செய்தி. மதுரை திருமங்கலம் அருகே பணப்பிரச்சனையில் முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். முன்னாள் ராணுவ வீரர் மாரிசாமி, அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரிடையே பண தகராறு ஏற்பட்ட நிலையில் தற்போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுபாஷ், என்ன நடந்தது? துப்பாக்கி அவர் கையில் எப்படி வந்தது? திலகவதி, மதுரை திருமங்கலம் அடுத்துள்ள கூடக்கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிசாமி. இவர் முன்னாள் ராணுவ வீரர். இவருடன் துப்பாக்கியை வைத்திருப்பது பழக்கம். இந்த நிலையில் இவர் ஷேர் மார்க்கெட் மற்றும் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினரான மணிகண்டன் என்பவருக்கும் மாரிசாமிக்கும் இருவருக்குமே பண தகராறு, கொடுத்தல் வாங்கல் தொடர்பாக பண தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக இன்று காலையில் அவர் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருவருக்கும் அடிதடி காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதில் கோபமான மாரிசாமி அவர் கையில் இருந்த துப்பாக்கியை வைத்து தாக்குவதாக கூறி அந்த கண்ணை எடுத்து காட்டியுள்ளார். இந்த நிலையில் சரமாரியாக கோபமான நிலையில் சரமாரியாக தாக்கி சுட்டுள்ளார். அப்போது அவரை இருவருக்கும் சண்டையை விலக்கி விடுவதற்காக வந்த அந்த மாரிசாமியின் உறவினருமான உதயகுமார் என்பவர் மீது அந்த துப்பாக்கி குண்டானது பாய்ந்துள்ளது. அதே போல தொடர்ந்து சுட்டுக் கொண்டே இருந்ததால் அங்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த கிஷோர் என்பவர் 14 வயதான பள்ளி மாணவன் மீதும் அந்த துப்பாக்கி தோள்பட்டையில் பாய்ந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த அந்த கூடக்கோயில் காவல்துறையினர் அந்த மாரிசாமி மற்றும் அந்த துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உதயகுமார் மற்றும் 14 வயதான இந்த சிறுவன் கிஷோரை திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் உதயகுமாரை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ரகதி மருத்துவமனைக்கு இப்போது கொண்டு வரப்பட்டு வருகின்றனர். பண தகராறு காரணமாக மதுரை திருமங்கலம் அருகே இந்த முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திலகவதி, தற்போது அவர்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கான உரிமம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் இதற்குள்ளேயே அடங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.